வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ஸ்விஸ் ரவி எழுதிய குமிழி நாவலிலே இருந்து ஒரு முக்கியமான பகுதியை ஆழமாக பார்க்க போறோம். ம். நீங்கள் 1983 கலவரத்துக்கு பிறகு உங்களோட பல்கலைக்கழக படிப்பை பாதியில விட்டுட்டு ஒரு பெரிய இலட்சியத்தோட விடுதலை போராட்டத்துல இணைஞ்சா எப்படி இருக்குமென்று கற்பனை பண்ணி பாருங்க. ம். அப்படியான ரகு என்ற ஒரு இளைஞன் இந்தியாவுக்கு பயிற்சிக்கு வரான். அங்க அவ என்னத்தை கண்டான் என்றதுதான் எங்கட இன்றைய ஆய்வு. ஆம். இந்த பகுதி பயிற்சி முகாம் என்றால் வீரமும் தியாகமும் மட்டும்தான் இருக்கும் என்ற ஒரு பொதுவான நம்பிக்கையை உடைக்குது. அப்படியா? ஆம். அதுக்குள்ள இருந்த இருங்க பக்கங்களை, அதாவது போராளிகளுக்குள்ள நடந்த சித்தாந்த மோதல்களை, நடைமுறை சிக்கல்களை மிக அப்பட்டமாக காட்டுது. சரி, ஒரு இலட்சியத்துக்காக போன ஒருத்தன் அந்த இலட்சியத்தின் பேராலேயே நடக்கிற முரண்பாடுகளை சந்திக்கும் போது என்ன நடக்கும்? அதைத்தான் நாங்க இங்க தோண்டி பார்க்க போறோம். சரி, அப்போ முருகல அந்த முகாமுக்குள்ளேயே போவோம். அந்த சூழல் எப்படி இருந்தது? அங்க போன ரகுவின்ற மனநிலையும் உடல்நிலையும் என்ன மாதிரி பாதிக்கப்பட்டது? ரகுவின்ற நிலைமை 2 விதத்திலையும் மோசமாகத்தான் இருக்கு. உடம்பிலையா? ஓம். உடம்பில கடும் சளி, இருமல், பயிற்சி செய்யக்கு மூச்சு முட்டுது. ஆனா அதைவிட பெரிய காயம் அவனுக்கு மனதளவில் ஏற்படுது. அந்த முகாமின்ற ஒவ்வொரு அசைவும் அவனை நெருக்குது. எப்படி? நீங்கள் காலையில அலாரம் வச்சு எழும்புவியல், அது ஒரு சத்தம். ஆனா இங்க காலையில எழுப்புற விசில் சத்தத்திலிருந்து இரவு படுக்குக்கு அனுப்புற விசில் வரைக்கும் எல்லாமே ஒரு அதிகாரத்தின்ற குரலாம். ஒரு எரிச்சல் ஊட்டுகிற ஒலியாக. அதுதான், ஒரு எரிச்சலூட்டுகிற ஒலியாக அவனுக்கு இருக்குது. அதாவது ஒரு ஒழுங்கு என்பதை தாண்டி அதுவே ஒரு விதமான உளவியல் சித்திரவதையாக இருந்திருக்குது. அப்படியான ஒரு சூழல்ல அடிப்படை வசதிகளாவது ஒழுங்காக இருந்ததா? அதுதான் இன்னும் மோசம். யோசிச்சு பாருங்க, குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கூட இல்ல. அப்படியா? வயக்களத்திலிருந்து தண்ணிய அழிலிருந்து பெரிய மண்பானைகளிலே ஊத்தி வைப்பினம். அந்த பானைய எப்பவாவது கழுவினாங்களா என்று ரகு பார்த்ததாகவே நாவலிலே குறிப்பில்ல. ஓ. சில நேரங்களிலே அந்த பானையின்ற அடுக்கியில தண்ணிக்குள்ள பாம்பு சுருண்டு படுத்திருக்குமா. கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு. அப்போ தாகம் எடுத்தா கூட ஒரு நிமிஷம் யோசிச்சு பயந்து தான் தண்ணியை குடிக்க வேணும். உண்மைதான். வெறும் ராணுவ பயிற்சி மட்டுமல்ல, அன்றாட வாழ்க்கையே ஒரு போராட்டமாகத்தான் இருந்திருக்குது. மிகச்சரியா சொன்னீங்க. இந்த உடல் ரீதியான மன ரீதியான களைப்ப போக்க ஒரு சின்ன ஆறுதலுக்காவது ஏதாவது பொழுதுபோக்கு இருந்ததா என்றா? அது சுத்தமாக இல்ல. சுத்தமாக இல்ல. கலை, இலக்கியம், இசை, ஏன் ஒரு சினிமா பாட்டை கேட்டுறதுக்கு கூட அங்க அனுமதி இல்ல. ஏன் இந்த அளவுக்கு இருக்கும்? போராளிகளின் மனதை இலகுவாக்கினா தானே அவங்களால இன்னும் சிறப்பா செயல்பட முடியும். இது வெறும் ஒழுக்கத்துக்காகவா? இது ஒரு நல்ல கேள்வி. வெறும் ஒழுக்கம் மட்டும் காரணமில்ல. ஒரு போராளி தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டவனாக, ஒரு இயந்திரம் மாதிரி. ஓம், ஒரு இயந்திரம் மாதிரி இயக்கத்துக்கு கட்டுப்பட வேணும் என்ற ஒரு சிந்தனை இருந்திருக்கலாம். சீட்டுக்கட்டு விளையாடினா கூட அது போராளிகளுக்குள்ள தனிப்பட்ட குழுக்களை உருவாக்கிவிடும், அல்லது நேரத்தை வீணடிக்கும் என்று. ஓம், இயக்கத்தின் நேரத்தை வீணடிக்கும், ஒரு போதையாக மாறிவிடும் என்று தடை செய்யப்பட்டிருக்கு. சுருக்கமாக சொன்னால், சிந்திக்கிற நேரம், ரசிக்கிற நேரம் எல்லாமே களவாக்கப்பட்டது. அந்த நேரத்தை கூட இயக்கம் எடுத்துக்கொண்டது என்று சொல்றீள். மொட்டமூர்த்தி என்ற ஒரு பொறுப்பாளர் பற்றி நாவல்ல வருகுதலோ? ஓம். அவர் எப்படி இந்த நேரத்தை நிரப்பினார்? ஓய்வு நேரத்துல கூட அவரால நிம்மதி இல்ல. அவர் என்ன செய்வார் என்றால், லெனின், ஸ்டாலின் நூல்களை ஒருத்தர சத்தமாக வாசிக்கச் சொல்லுவார். ஓ சரி. மற்ற ஆட்கள் கவனிக்கிறாங்களா இல்லை தூங்குறாங்களா என்று ஒரு கண்காணிப்பாளராக சுத்தி வருவார். இது நடக்கிற விதம் எப்படி இருந்ததென்றா, திணிக்கிறது மாதிரி. அதே பல போராளிகளுக்கு தத்துவத்தின் மீதும் கோட்பாடுகளின் மீதும் ஒருவித வெறுப்பு வார அளவுக்கு அது இயந்திரத்தனமாக இருந்தது. அறிவூட்டல் என்பது திணிக்கப்பட்டது. அதோட வீட்டுக்கு ஒரு கடிதம் எழுதவோ வாசிக்கவோ கூட ஒழுங்கான ஏற்பாடு இல்ல. அத பற்றி கேட்டா விடுதலைக்கு இதையெல்லாம் சகிக்கத்தான் வேணும் என்ற ஒரு பதில்தான் கிடைக்கும். அப்போ கேள்விகளே கேட்க முடியாத, உணர்வுகளுக்கு இடமில்லாத ஒரு மூடிய உலகம் அது. ஒரு மூடிய உலகம். அப்படியான ஒரு சூழலில தன்னை மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக சிந்திக்கிற, கேள்விகளை கேட்கிற ஒருத்தரை ரகு சந்திச்ச போது அது அவனுக்கு எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும்? அந்த கஷ்டோடான சந்திப்பை பற்றி சொல்லுங்க. அந்த சந்திப்பு நடக்கிறது முகாமின்ற வைத்தியசாலை மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல. சிக் ரிப்போர்ட் என்று சொல்லுவேணும். சரி. ரகுவுக்கு உடம்பு சரியில்லாம அங்க போகைக்க ஏற்கனவே கஸ்ரோ அங்க இருக்கிறான். அவனுக்கு பயிற்சியின் போது முழங்கால் வீங்கி போயிருந்துச்சு. அந்த அமைதியான கட்டளைகள் இல்லாத ஒரு சிறிய இடம்தான் அவங்க 2 பேரும் ஆழமாக பேசிக்கொள்றதுக்கான ஒரு களமாக அமையுது. ரகுவுக்கும் கஸ்ரோக்கும் என்ன அடிப்படை வித்தியாசம்?
ரகு இயக்கத்தின் மீது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையோட இருக்கிறான். ஆனா கஸ்ரு கஸ்ரூ முற்றிலும் வேற மாதிரியான ஆள். ரகு இயக்கத்தை ஒரு புனிதமான இடத்துல வச்சு பார்க்கறான். அவனுக்கு இன்னும் அரசியல் பார்வை ஆழமாக இல்ல. ம் ஆனால் கஸ்ரோ வெறுமனே பயிற்சின்ற கடுமையால சலிப்படைந்திருக்கவில்லை. அவன் இயக்கத்தின்ற போக்கு, அதின்ற சித்தாந்தத்தின்ற திசை பற்றியே ஆழமான கேள்விகளையும் கவலைகளையும் கொண்டிருக்கிறான். அவன் இயக்கத்தின்ற எதிர்காலத்தையே கேள்விக்குட்படுத்துறான். ஓம், இதுதான் அவங்க 2 பேருக்கும் இடையிலான பெரிய இடைவெளி. இங்கதான் விடயம் இன்னும் ஆழமாகுது. அவங்க இயக்கத்தின்ற ஒரு முக்கியமான தலைவர் சந்ததியாரை பற்றி பேசத் தொடங்குறாங்க. அந்த உரையாடல் அவங்க 2 பேருன்ற பார்வைகளையும் இன்னும் தெளிவா காட்டுது இல்லையா? ஓமாம். ரகுவை பொறுத்த வரைக்கும் சந்ததியார் ஒரு ஆதர்ச நாயகன், நேர்மையானவர், அர்ப்பணிப்புள்ளவர், இயக்கத்தின்ற தொடக்க காலத்திலிருந்தே அரசியலை முன்னிலைப்படுத்தினவர் பெரிய மதிப்பு வச்சிருக்கிறான். ஆனா கஸ்ட்ரோ அவரை வித்தியாசமாக ஒரு விமர்சன கண்ணோட்டத்தோட பார்க்கறான். உண்மைதான். அந்த விமர்சனம் எப்படிப்பட்டது? ஒரு தனிப்பட்ட தாக்குதலா அல்லது கொள்கை ரீதியானதா? இல்ல, அது கொள்கை ரீதியானதுதான். கஸ்ட்ரோ சொல்றான், சந்ததியாரோட கதைச்சப்ப அது ஒரு மனந்திருந்த உரையாடலாக இருக்கலையேன்னு. ஓ, அது கேள்விக்கு பதில் சொல்றது போலவும், எப்படியாவது இயக்கத்தை காப்பாற்றுகிற ஒரு தற்காப்பு மனநிலையோடுதான் இருந்ததாக உணர்ந்ததாக சொல்றான். மிக முக்கியமாக அவன் ரகுவுக்கு சொல்ற ஒரு விடயம், என்னது? அவர்கள் தவறுவிட மாட்டாதவர்கள், புனிதர்கள் என்றெல்லாம் நாம் பார்க்க முடியாது, அந்த மனநிலைதான் ஆபத்தானது என்று. இது ரகுவின்ற நம்பிக்கைகளின் அத்திவாரத்தையே அசைக்கிற ஒரு விடயமாக இருந்திருக்கும். நிச்சயமாக. ஏனென்றால் நீங்கள் ஒரு தலைமையை முழுமையாக நம்பி உங்களோட உயிரை கொடுக்க போற இடத்துல அந்த தலைமை பற்றிய இப்படியான ஒரு விமர்சனத்தை கேட்கிறது என்பது சாதாரண விடயம் இல்ல. அந்த அதிர்ச்சி அதோட நிற்க இல்ல. ரகு இந்திய தலையீட்டை பற்றி சந்ததியார் எழுதியதாக பெருமையாக நம்புகிற வங்கம் தந்த பாடம் என்ற ஒரு சிறுநூலை பற்றி கதைக்கிறான். அப்போதான் கஸ்ரு ஒரு குண்டைய தூக்கி போடுறான். அந்த உரையாடல் இந்த திசையா மாறுது. அப்போ இங்கே ஒரு முக்கியமான விடயம் வெளிப்படுது. இயக்கத்தின்ற பிரச்சாரத்துக்கும் கள யதார்த்தத்துக்கும் எவ்வளவு பெரிய இடைவெளி இருந்திருக்கு என்று பாருங்கள். மிகச் சரியாக சொன்ன நியல். தலைமை எழுதியதாக ஒரு போராளி நம்புற ஒரு புத்தகம் உண்மையில வேறொருவரால எழுதப்பட்டு தலைமைக்கு தெரியாமலேயே வெளியிடப்பட்டிருக்குது. ஆம், கஸ்ட்ரோ இந்த உண்மையை உடைக்கிறான். அந்த நூலை எழுதியது லாரன்ஸ் லைஃப்ஷூல்ஸ், அதாவது லாரன்ஸ் லிஃப்ஷூல்ஸ் என்ற ஒரு வெளிநாட்டு ஊடகவியலாளர். அப்படியா? அத ஒரு கழகத்தோழர் மொழிபெயர்த்திருக்கிறாரு. இந்த விடயத்தை தலைமைக்கு அனுப்பினால் இந்தியாவின் மீதான கடுமையான விமர்சனம் காரணமாக அது பிரசுரிக்கப்படாமல் போயிடும்னு பயந்து களத்தில் இருந்த தோழர்களே அதை வெளியிட்டிருக்கிறார்கள். அதேதான், தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின்ற பேரில. இது ரகுவுக்கு முற்றிலும் ஒரு புதிய, நம்ப முடியாத தகவல். இந்த ஒரு சின்ன சம்பவம் அந்த அமைப்பின்றை உள்ளக தொடர்பாடல் எவ்வளவு பலவீனமாக இருந்தது என்பதற்கும் தலைமைக்கும் களத்துக்கும் இடையில எவ்வளவு பெரிய இடைவெளி இருந்தது என்பதற்கும் ஒரு சிறந்த உதாரணமாக இருக்குது. ஓம், தனிப்பட்ட தலைவர்கள் மீதான விமர்சனங்களை தாண்டி இது இயக்கத்தின்றே அடிப்படை கட்டமைப்புக்கே போகுது. அப்படித்தானே? ஓம், அதுதான் கஸ்ட்ரோவின்றை மையமான வாதம். அவன் ஒரு அதிர்ச்சியான வசனத்தை சொல்றான். அடிப்படையில் நாம் ஒரு முதலாளித்துவ இராணுவ கட்டமைப்புடன் இயங்குகிறோம். இத கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கோ. முதலாளித்துவ இராணுவ கட்டமைப்பு என்றவன் எதை குறிக்கிறான்? ஒரு சோஷலிஸ்ட் விடுதலைக்காக போராடுற இயக்கத்துக்குள்ளே எப்படி ஒரு முதலாளித்துவ கட்டமைப்பு வர முடியும்? அவனின்ற கவலை இதுதான். நீங்கள் போராளிகளுக்கு சரியான அரசியல் பிரஜையை, அதாவது எது சரி எது பிழை, எங்கட அரசியல் பாதை எது என்ற தெளிவை ஊட்டாமல் வெறும் இராணுவ பயிற்சியை மட்டும் கொடுத்தால் என்ன நடக்கும்? கேள்வி கேட்காத ஒரு இராணுவம் உருவாகும். சரியாகச் சொன்ன நியல். மேலிடத்த உத்தரவுக்கு மட்டும் கட்டுப்படுகிற ஒரு இராணுவம், அதுதான் முதலாளித்துவ இராணுவங்கள்ன்ற குணம். அவன் எச்சரிக்கிறான், அரசியல் அறிவூட்டப்படாத இராணுவம் ஒருபோதும் சோசியலிச விடுதலையை பெற்றுத்தரப்போவதில்லை. அப்போ அவன் சொல்றான், இந்த துப்பாக்கிகள் ஒரு கட்டத்துல மக்களுக்கு எதிராகவே திரும்பும் ஆபத்து இருக்குது என்றா? அதேதான். இந்த துப்பாக்கி அரசியலுக்கு கட்டுப்பட வேணும், அரசியல் துப்பாக்கிக்கு கட்டுப்படக்கூடாது என்பதுதான் அவன் என்ற வாதம். அரசியல் தெளிவில்லாத ஒரு போராளின்ற கையில இருக்கிற துப்பாக்கி நாளைக்கு அவன்ற சொந்த மக்களையே ஒடுக்கிற ஒரு கருவியாக மாறலாம் என்ற ஒரு தீர்க்க தரிசனமான எச்சரிக்கையை அவன் முன்வைக்கிறான். இதுக்கு ரகுவால பதில் சொல்ல முடியலையே, அவன் கோவப்படுறான் இல்லையா? ஓம், ரகுவால இதுக்கு ஈடுகொடுத்து விவாதிக்க முடியலை. ஏனண்டா அவனின்ற விடுதலை அரசியல் ஒரு குழந்தை பருவத்துல தான் இருக்கு. சரி, அவன் கோபத்தோட வாதிட்டான். சிங்கள பேரினவாதம் தமிழ் மக்களை இல்லாமலாக்கி கொண்டிருக்குது. இந்த நேரத்துல இதெல்லாம் கதைச்சு கொண்டிருக்கலாது. உடனடி தேவை இராணுவ பதிலடி. நாங்கள் இங்கே இராணுவ பயிற்சிக்கு தான் வந்திருக்கிறோம்.
ஒரு வகையில பார்த்தால் அந்த நேரத்துல இருந்து பல இளைஞர்களின்ற மனநிலையாக இது இருந்திருக்கும். உண்மைதான். எதிரி வாசலில நிக்கேக்க சித்தாந்தம் பேசிக் கொண்டிருக்கிறது நேர விரயம் என்று அவங்க நினைச்சிருக்கலாம். இதுல ரகுவின்ற பார்வையை நாங்கள் பிழை என்று சொல்லலாமா? பிழை என்று சொல்லலாது, அது அவனின்ற யதார்த்தம். ஆனா கஸ்ட்ரோ இன்னும் ஒருபடி மேலே போய் கழகத்தின்ற இந்த திடீய வளர்ச்சிய ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியாக பார்க்கல. 1983க்கு பிறகு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வராங்க. ஓம், கஸ்ட்ரோ அதை ஒரு வீக்கம் என்று சொல்றான். வீக்கமா? ஓம், வளர்ச்சி என்றது உறுதியாக மெதுவாக கொள்கை பிடிப்போடு இருக்க வேணும். இப்படி அவசரமாக ஆட்களை சேர்த்து வெறும் ராணுவ பயிற்சியை கொடுக்கிறது ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி இல்ல, அது ஒரு வீக்கம். இந்த அவசரம் எங்களையே அழிச்சுவிடும் என்றும் அவன் எச்சரிக்கிறான். அவங்களோட இந்த ஆழமான உரையாடல் போய்கொண்டிருக்கும் போதே அந்த ஆபத்தும் அவங்கள நோக்கி வருகுது. ஓம், முகாம் பொறுப்பாளர் மொட்டமூர்த்தி அங்க வாரான். அதோட நிலைமை மாறுது. அவன் சுகம் விசாரிக்கிறத மாதிரி வாரான். ஓம், அவங்க 2 பேரும் கதைச்சு கொண்டிருக்கும்போது அவன் இயக்கம் பற்றி அதின்ற வளர்ச்சி பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருக்கேக்க கஸ்ட்ரோ அவனின்ற விமர்சனங்களை மறைக்காம நேரடியாகவே ஒரு கேள்வியை கேட்கிறான். ஒரு தைரியமான ஆனால் ஆபத்தான காரியம். ஓம், என்ன கேள்வி அது? அவன் எதை பற்றி கேட்கிறான்? சில நாட்களுக்கு முதல் மதன் என்ற ஒரு தோடரை உளவு பார்த்ததாக சொல்லி கடுமையாக அடிச்சிருப்பன. அப்போ அந்த மதன் நான் சொல்றத கேட்டு போட்டு அடியுங்க என்று கத்தினத கஸ்ரோ கேட்டிருக்கிறான். அத பற்றி மூர்த்தியிடன் வெளிப்படையாகவே கேட்கிறான். அந்த தோழரை ஏன் பேச விட்டுருக்கலாம் தானே? அவர் சொல்றதுல ஏதாவது நியாயம் இருக்கோ இல்லையோ அத கேட்கறது தானே முறை. ஓ, எமது தோழர்களையே நாம் பேச விடாமல் அவர்கள் பக்க நியாயத்தை கேட்க தயாராக இல்லேன்றா நாங்கள் எப்படி நாளைக்கு ஒரு நாட்டில மக்களை பேச விட போறோம் என்று கேட்கிறான். இது ஒரு நேரடியான சவால். அந்த அதிகார கட்டமைப்புக்குள்ள இருந்து கொண்டு இப்படி ஒரு கேள்வியை கேட்கறதுக்கு பெரிய மனத்துணிச்சல் வேணும். ஓ, இத கேட்ட மூர்த்தின்ற பதில் என்னவா இருந்தது? முழங்கால் வீக்கத்துக்கு வைத்தியம் செய்ய உதவி செய்வதாக ஒரு வாக்குறுதியை கொடுத்துவிட்டு போறான். அந்த உதவி அவனுக்கு கிடைக்குதா இல்ல அது ஒரு பொறியா? அதுதான் இங்க இருக்கிற சோகம். அந்த வாக்குறுதி ஒரு பொறிதான். அடுத்த நாள் அதிகாலை பொழுது எல்லாம் அமைதியா இருக்கு. அப்ப 4 பேர் வாராங்க. ஒரு சாக்கு துணிய 2 கம்புகளில கட்டி செய்த ஒரு பல்லக்கு மாதிரியானதுல கஸ்ரோவை படுக்க வச்சு தூக்கி கொண்டு போறாங்க. வைத்தியசாலைக்கு கொண்டு போறதாகத்தான் சொல்லப்படுது. ஆனா அந்த சூழல்ல ஒரு விதமான அச்சுறுத்தல் இருக்கு. அந்த முடிவுதான் நாவலாசிரியர் மிக நுட்பமாக ஆனால் ஆழமாக பதிவு செய்கிற இடம் இல்லையா? அந்த வார்த்தை விளையாட்டு. ஓம், அதுதான் இந்த கதையென்ற உச்சம். வாசகர்களாகிய உங்களின்ற மனசாட்சியை உழுக்கிற இடம். நாவலாசிரியர் எழுதுகிறார், சொல்லுங்கோ. கஸ்ரோவை கிடத்தி தூக்கிச் சென்றனர். கிடத்தி என்பதே கடத்தி என நீங்கள் தவறுதலாக வாசித்திருக்கவும் கூடும். இந்த ஒரு வரி ஒரு முழு அத்தியாயத்தின்ற அர்த்தத்தையும் மாற்றுது. கிடத்தி என்ற சொல்லுக்கும் கடத்தி என்ற சொல்லுக்கும் இடையிலே ஒரு எழுத்துதான் வித்தியாசம். ஆனால் அந்த ஒரு எழுத்து ஒரு உயிரின்ற ஒரு குரலின்ற முடிவை எங்களுக்கு சொல்லுது. கஸ்ரோவின்ற விமர்சன குரல் நசுக்கப்பட்டு விட்டது. ஓம், அவன் அப்புறப்படுத்தப்பட்டு விட்டான், கடத்தப்பட்டு விட்டான் என்பதை மிகத் தெளிவாக உணர்த்தது. ஆக இந்த நாவல் பகுதி ஒரு விடுதலை போராட்ட இயக்கத்துக்குள்ள இருந்த கடுமையான யதார்த்தங்களையும் சித்தாந்த போராட்டங்களையும் மாற்றுக்கருத்துக்கள் எப்படி இரக்கமில்லாமல் நசுக்கப்பட்டன என்றதையும் ஒரு சாளரம் போல எங்களுக்கு திறந்து காட்டுது. உண்மைதான். ரகு என்ற அப்பாவித்தனமான நம்பிக்கைகளுக்கும் கஸ்ட்ரோவின்ற யதார்த்தமான ஆபத்தான கேள்விகளுக்கும் இடையிலான அந்த உரையாடல் ஒரு முழு இயக்கத்தின்ற உள்ளக முரண்பாட்டையே படம் பிடிச்சு காட்டுது. ஓம், இறுதியா இந்த உரையாடல் உங்களுக்கும் ஒரு ஆழமான கேள்வியை விட்டு செல்லுது. இது இந்த ஒரு இயக்கத்துக்கு மட்டுமில்ல, உலகத்துல இருக்கிற எந்த ஒரு அமைப்புக்கும், ஏன் எங்கட அன்றாட வாழ்க்கைக்கும் கூட பொருந்தும். நீங்கள் எந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக போராட வெளிக்கிட்றியோனோ அதே ஒடுக்குமுறையின்ற கருவிகளை கேள்விகளை நசுக்குவது, அதிகாரத்தை கொண்டு வாய அடைப்பது, மாற்று கருத்துக்களை நிராகரிப்பது நீங்களும் பயன்படுத்த தொடங்கும்போது அந்த போராட்டத்தின்ற ஆன்மாவை எப்படி உயிர் போட வைக்கிறது? சித்தாந்தம் துப்பாக்கியை கட்டுப்படுத்த தவறும்போது அந்த துப்பாக்கி யாரை நோக்கி திரும்பும்? யோசிச்சு பாருங்க.